வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. எனவே நம்ம ரொம்ப சுருக்கமா இன்றைய நாளை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப குறிப்பா வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். முதல்ல தபால் வாக்குகள் தான் எண்ணப்படும். தபால் வாக்குகள் முடிந்த பிறகுதான் இந்த வாக்கு இயந்திரத்தினுடைய எண்ணிக்கை. 11 மணி வாக்குல நமக்கு ஓரளவுக்கு நிலவரம் தெரிய வரலாம், வழக்கமானதா. ஆனால் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது இது டெஸ்ட் மேட்சா இருக்க போதா T20 அப்படிங்கிறதா தெரியல. ஏன்னா ரொம்ப கடுமையான போட்டி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளுக்காக மாலை வரை காத்திருக்க வேண்டுமா, இல்ல மதியமே ஒரு கிளியர் மேண்டேட் வருதா? ரொம்ப குறிப்பா நம்ம கடந்த தேர்தலில் பார்க்கிறோம், அமெரிக்க தேர்தல் வரைக்கும் போல்ஸ்டர்ஸ் உடைய எண்ணிக்கைகள்ல ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் தவறாதான் வந்திருக்கு. ஹங் அசம்பிளி அல்லது ரொம்ப கடுமையான போட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துலலாம் மேண்டேட் வந்து கிளியர் மேண்டேட்டா மக்கள் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த முறையும் நம்ம வந்து எதையும் கணிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. எனவே 11 மணிக்குள்ளாக நமக்கு ஒரு முன்னிலை நிலவரங்கள் வர தொடங்கிறோம். முக்கியமான 3 அம்சங்கள் இருக்கு. விருந்தினர்கள் நம்மோட இணைய இருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பா களத்திலிருந்து நேரடியான தகவல்களை கொடுக்கிறதுல நியூஸ் 18 மட்டும்தான் நேரடியான நெட்வொர்க்ல இருக்கிறோம். 3 அம்சங்கள் இன்றைய தேர்தல் பத்திரிக்கை. மகாராஷ்டிரா ஒரு பினான்சியல் கேபிட்டல், பொலிட்டிக்கலா ரொம்ப சிக்னிபிகன்ஸா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கே யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிறதும் திரு சரத் பவார் சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன் இந்த கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருடைய அரசியல் எப்படி இந்த தேர்தல் இருக்க போது, உத்தவ் தாக்கரே அவருடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க, பிஜேபியில இருந்து அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்னவாக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு செட்பேக் இருந்துச்சு அந்த அலையன்ஸ்க்கு. ஆனால் இந்த முறை அதிலிருந்து மீண்டு வரக்கூடியதாக ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எனவே அதனுடைய முடிவுகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதும், அதே போல பிரிந்து வந்தவர்கள் ஷிண்டே ஆகட்டும் அல்லது இந்த பக்கம் அஜித் பவார் அவர்களுடைய நிலை என்ன, மக்கள் அவர்களை ஏற்கிறார்களா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் அதே போல ஆட்சி மாற்றமா அல்லது தொடரப்போகிறதா அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இவை தவிர்த்து நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நாள். வயநாட்டில் திருமிகு பிரியங்கா காந்தி நேரடியாக களமிறங்குகிறார். அரசியலில் தேர்தல் அரசியலில் முதல் முறையாக நேரடியாக களம் காண்கிறார். எனவே அதன் மீது ஒரு ஈர்ப்பு கவனம் இருக்கிறது. அதே போல உத்தரப்பிரதேசத்தில் 9 சட்டமன்றங்களுக்கான இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல அந்த இடைத்தேர்தலில் யாருக்கான வெற்றி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்காக இருந்தது. அங்கே சமாஜ்வாடிக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்தது. ஆனால் அதனாலேயே இந்த இடைத்தேர்தல் என்பது திரு யோகிக்கும் அதே போல சமாஜ்வாடியினுடைய தலைவர்களுக்குமான மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இடைத்தேர்தலே மாறக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல மேற்கு வங்கமும் கூட மம்தா பானர்ஜிக்கு அதற்கு பிறகான ஆதரவு எப்படி இருக்குங்கிறத சொல்லக்கூடியதாக மாறி இருக்கிறது. பீகாரும் கவனிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தேர்தல் களம். இந்த தேர்தல் களத்தினுடைய அத்தனை நிமிடங்களையும் அத்தனை நொடிகளையும் அத்தனை முக்கியமான டெவலப்மெண்ட்ஸையும் நம்ம வழங்க இருக்கிறோம். அபிநயா, நீங்க விருந்தினர்களோடையும் தொடரலாம். இப்போ வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. அதே போல தபால் வாக்குகள் எண்ணப்பட தொடங்கி இருக்கின்றன. அதே போல எண்ணிக்கைகளை வாக்கு இயந்திரங்களை எண்ணக்கூடியதும் கூடிய விரைவில் தொடங்கிறோம். அடுத்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 10 மணிக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு லீடு தெரிய ஆரம்பிச்சிடலாம்னு பார்க்க முடியும். எஸ் சார். நன்றி திரு கார்த்திகை செல்வன். இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. ஆட்சியை கைப்பற்ற போவது யார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு உள்ளாக இருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்பது தேசிய அளவிலும் பேசப்படக்கூடிய ஒன்று. அப்படியான மாநிலங்களில் தான் இந்த தேர்தல்கள் நடைபெறுகின்றன. தற்போது நடைபெறக்கூடிய இந்த இடைத்தேர்தல்கள் என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்படியாக இருக்கும் பொழுது தற்பொழுது இந்த வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் என்பதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விருந்தினர்களும் நம்மோடு இணைய தொடங்கி இருக்கிறார்கள். காங்கிரஸிலிருந்து திரு திருச்சி வேலுசாமி நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நீங்க எப்படி எந்த எதிர்பார்ப்போட எந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்போட இந்த தேர்தலை அணுகிறீங்க? எதிர்பார்ப்பு என்பதல்ல, நான் அரசியலில் மற்றவர்களை போல என்னுடைய விருப்பத்தை எல்லாம் சொல்லிட்டு போவதில்லை. எதுவும் நடக்கலாம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஓரளவுக்கு என்னுடைய அனுமானம் நடக்கிற நிகழ்ச்சிகளை வைத்து பார்க்கிற போது இப்போ இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று நீங்கள் மாநிலங்களை நினைக்கிறீங்க. ஆனால் வயநாடு தேர்தல் முடிவு என்பது எதிர்காலத்தில் இந்திய நாட்டுடைய அரசியல் போக்கையே வேறு விதமாக திசை திருப்பதற்கான முதல் திருப்பம்னு நான் பார்க்குறேன். என் பார்வையில் வயநாட்டில் பிரியங்கா வெற்றி பெறுவதில் எந்த தயக்கமும் கிடையாது. உறுதியாக வெற்றி பெறும். வெற்றி பெற்ற சில நாட்களிலே ஒரு வாரத்துக்குள்ளே பாராளுமன்றம் கூடுது. பாராளுமன்றத்தில் பதவியேற்க போகிறாங்க. பதவியேற்று முதன்முறையாக அந்த பெண் பேசுகிறதுக்கு பின்னால் தான் சொல்ல முடியும். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இடைத்தேர்தல்கள் அப்படின்னு முக்கியமான தேர்தல்களில் களத்திலிருந்து நேரடியான கள விவரங்களை கொடுக்கிறது நம்ம மட்டும்தான். தமிழ் செய்தி ஊடகங்களில் நேரடியாக களத்திலிருந்து டேட்டா கொடுக்கிறது. அதே போல வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு இருக்குங்கிற முன்னோட்டம் உள்ளிட்ட அம்சங்களை கொடுக்க இருக்கிறோம். துல்லியமாக இருக்கக்கூடிய நேரடியான களத்திலிருந்து செய்தியாளர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாட்டில். இன்னைக்கு முக்கியமான அம்சங்களாக பார்க்கறதுல மகாராஷ்டிரா தேர்தல் நிச்சயமா மிக முக்கியமான தேர்தல். இந்தியாவில்
முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அது ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டலாக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் அப்படிங்கிறதுல மகாராஷ்டிராவுடைய அந்த முடிவுகள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க கவனிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. அதே போல் ஜார்க்கண்டும் கூட நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 6 மாதத்தில் வரக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதே போல காங்கிரஸ் 2 தேசிய கட்சிகளுக்குமான ஒரு டெஸ்டாக இது இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இடைத்தேர்தல்களும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. 2 மாநில தேர்தல்கள் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசம் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற இடைத்தேர்தல் அங்கே நடக்கிறது. அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் யோகிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய பின்னடைவாக பார்க்கப்பட்ட அந்த மாநிலத்தில் இந்த இடைத்தேர்தல் என்பது முக்கியமாக பார்க்கப்படுது. 9 தொகுதிகளில் யாருக்கு வெற்றி இருக்கிறது? சமாஜ்வாடி கட்சியும் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கவனம் பெறுகிறது. அதே போல மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தலும் கூட அங்கே இருக்கக்கூடிய போராட்ட சூழலுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதில் மம்தா அவர்களுக்கான செல்வாக்கு அப்படியே இருக்கிறதா குறைகிறதா என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கும் இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட பிரியங்கா காந்தியினுடைய முதல் தேர்தல், நேரடியாக தேர்தல் களத்திற்கு வந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல், அவருடைய டெபு. அப்ப அதுல அவர் வெற்றி பெறுகிறார் என்பதுதான் எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் கொடுக்கிறது. ஆனால் அந்த வெற்றி என்பது எவ்வளவு வாக்கு வித்தியாசமாக இருக்கிறது என்பதும், ராகுல் காந்தியை விட கூடுதலான வாக்குகளை பெறுவார் என்பதெல்லாம் ஏற்கனவே கணிக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட பிரியங்காவுடைய வெற்றி என்பதும் அல்லது அந்த இடைத்தேர்தல் என்பதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இன்னொரு நாடாளுமன்றத்துக்கான இடைத்தேர்தலும் நடக்கிறது. எனவே இவையெல்லாம் கவனிக்கப்படக்கூடிய அம்சங்களாக இருக்கக்கூடியதில் மகாராஷ்டிராவுடைய இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்குது. போல்ஸ்டராக இருக்கக்கூடிய பீகாரில் இப்போ புதிதாக கட்சி தொடங்கி முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. இருந்தாலும் மகாராஷ்டிரா தேர்தல் ரொம்ப முக்கியம். நீங்க ஏற்கனவே ஜவஹர் குறிப்பிட்டாரு, மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொன்னேன், ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல் கிட்டத்தட்ட 386 பில்லியனர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய மிக முக்கியமான பில்லியனர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதை ஒப்பிடணும் அப்படின்னா டோக்கியோவில் இருக்கக்கூடிய அல்லது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பில்லியனர்ஸை விட கூடுதலான மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது. அப்போ நிறுவனம் சார்ந்ததாகவும் நீங்கள் வந்து ஒரு தேர்தலுக்காக மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டதுன்னா மகாராஷ்டிராவுக்கு மட்டும்தான். அன்றைக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகல. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பொருளாதார ஒரு எக்கனாமிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப முக்கியம். 2 கட்சிகள் மட்டும் அங்கே இல்லை, 2 கூட்டணிகளாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டணியிலும் 3 கட்சிகளுக்கான விஷயமா இருக்கு. 6 கட்சிகளுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மக்களுடைய ஏற்பு, மேண்டேட் என்ன அப்படிங்கிற ஒரு இடமா மாறுது. அப்புறம் 2 பேர் பிரிந்து வந்தக்கூடியவர்களா இருக்காங்க. ஷிண்டேவுடைய ஃபேக்டர் என்னவா இருக்கு, அதே போல அஜித் பவாருக்கானது. 2 பேருமே பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் நம்ம பார்க்கறதுல, முக்கியமாக பார்க்கறதுல ஷிண்டே வெளியில வந்து தனியாக அவர் முதலமைச்சரான பிறகு அங்க இருக்கக்கூடிய சூழல் ஒரு மாதிரி ப்ரோ, அவருக்கான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கணும், இதெல்லாம் ஒரு பெர்செப்ஷன் தான். அதே நேரத்தில் அஜித் பவாருக்கு இருக்கா அல்லது சரத் பவார் இருக்காரா, அவருடைய சீனியரா அப்படிங்கிறதும், உத்தவ் தாக்கரே அல்லது அவருக்கான ஃபியூச்சர், பொலிட்டிக்கல் ஃபியூச்சர், அவருக்கான மேண்டேட், மக்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறதுமாக மாறி இருக்கு. இது வெறும் 2 கட்சிகள் அல்லது 2 கூட்டணிகள் இல்லை, 6 கட்சிகள் என்பதாக மாறி இருக்கக்கூடிய இடத்துல தான் ரொம்ப குறிப்பா முக்கியமான சில பிரச்சனைகளும் அங்க வந்து பார்க்கப்படுறத பார்க்கிறோம். ரொம்ப ரூரல் டெஃபினட்டா ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம ஜவஹர்கிட்டையும் கேட்கலாம். ஜவஹரும் இணைப்பில் இருக்கிறார். ஜவஹர், இப்போ அங்க பரப்புரையில முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்களாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க முடியும்? அதுல வந்து இப்ப இந்த சோயா ஒரு முக்கியமா இருக்கு. அதே போல நீங்க சொன்ன மாதிரி 1500 ரூபாய் மகளிருக்கான அந்த உதவித்தொகை, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய கியூ அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மாதிரி அங்க கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு? அதாவது இம்பாக்ட் வந்து கண்டிப்பான முறையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் வந்து நம்ம மறுக்க முடியாது. அந்த இம்பாக்ட் கண்டிப்பான இதுல இருக்கு. சரத் பவார், அதாவது மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை, இந்தியாவில், அதாவது இந்தியாவில் ஒரு மூத்த தலைவர் சரத் பவாரே அதுக்கான பெனிஃபிட்ஸ், அதாவது அதுக்கான ஒரு கண்டிப்பான ஒரு அட்வான்டேஜ் வந்து மாயுத்திக்கு கிடைக்குதுன்னுட்டு அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க. பட் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து மஹாவிகாஸ் அகாடி கவுண்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமர் மோடி வந்து 2014 எலெக்ஷன்ல வந்து 15 லட்ச ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அந்த 15 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 1500 ரூபா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணனால வந்து அது ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிளண்ட் பண்ணிருக்கலாம். அதாவது ஓரளவுக்கு வந்து அதோட முக்கியத்துவத்தை வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா 1500 ரூபா வந்து இதுவரை வந்து 3 மாசம் 3 தவணையமா கிடைச்சிருக்கு. ஆனா மற்ற இடத்துல வந்து அந்த ஒரு விலைவாசி ரொம்ப ஓரளவுக்கு மேல கூடி இருக்கு, விவசாயிகள் பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு இஷ்யூ,
சோயாபீன்ஸ்க்கு மேல வந்து நீங்க பாத்தீங்கன்னா காட்டன் இஷ்யூ. ஸோ இன்னொன்று வந்து இந்த சுகர் கேன், மகாராஷ்டிரா நீங்க பாத்தீங்கன்னா சுகர் கேன்ல வந்து சுகர் எக்ஸ்போர்ட்டும் சரி, சுகர் தயாரிப்புறது வந்து சர்க்கரை தயாரிப்புக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலம். ஸோ அந்த ஒரு பிரச்சனை, அதாவது அங்கே வந்து ஒரு விவசாயிகளோட ஒரு பெரிய மாற்றம். விதர்பா மாதிரியான மாவட்டங்கள்ல விவசாயிகள் நீங்க வந்து கரும்பு அல்லது காட்டன் பஞ்சு தான் இருக்கும். ஆனா இந்த முறை அது சோயாவா மாறி இருக்குதா? முக்கியமான ஒரு மேஜர் ஃபேக்டரா சோயா இருக்கும் அப்படிங்கறத பாக்குறாங்க. அப்படிதான் பார்க்கணுமா? ரெண்டாவது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கேள்விப்படுறேன். நம்ம வந்து எப்படி எண்ணிக்கைகள் வர தொடங்கிறோம், இன்னும் ஒரு மணி நேரத்தில் நமக்கு முன்னோட்டம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் 72 மணி நேரம் தான் இருக்கு ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் அரசமைப்பு சட்டப்படி மகாராஷ்டிரால. அப்படிங்கிறது ஒரு நெருக்கடியான காலகட்டமா இருக்கா கட்சிகளுக்கு? ஏன்னா ரிசார்ட் பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப பாப்புலர் மகாராஷ்டிரா. இப்பவும் ஹோட்டல்ஸும் ரிசார்ட்ஸும் தயாரா இருக்குன்றாங்க. என்ன நிலவரம்? அப்படிதான் கட்சிகள் தயாரா இருக்கிறாங்களா? எம்எல்ஏக்களை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கா? இந்த விஷயம் நீங்க ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ எடுத்திருக்கீங்க. இந்த வருஷம் என்ன இருக்குன்னா, ஒரு 2019 வந்து அக்டோபர் மாசமே, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி புது ஆட்சி அமைச்சு அவங்களுக்குள்ள முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்குள்ள ரெடி ஆயிருந்தாங்க. இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதாவது சட்ட ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 26ஆம் தேதிக்குள்ள வந்து ஒரு புது ஆட்சி வந்து இங்க வந்து தயாராகிறதுக்கு ஒரு கண்டிப்பான சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி 26ஆம் தேதிக்குள்ள புது ஆட்சி அமைக்கலைன்னா நீங்க வந்து மகாராஷ்டிரால வந்து ஜனாதிபதி ஆட்சி வர்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால வந்து 2 கட்சிகள் வந்து ஓரளவுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ நீங்க வந்து மாயுத்தி, அதாவது யாருக்கு எவ்வளவு மெஜாரிட்டி சீட் கிடைக்குதோ, இப்போ வந்து 2 கட்சியிலே வந்து, அதாவது 2 கூட்டணியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட், அதாவது முதலமைச்சர் பேஸ் யாருன்ட்டு இதுவரை முடிவாகல. ஆனா இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர், அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டியில இருந்து எந்த ஒரு முதலமைச்சர் வந்து செலக்ட் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா தேவேந்திர பட்னவிஸ் தான் அதுக்கான முதலமைச்சர். அது எல்லாமே இன்னைக்கு மாலையில இருந்து தெரிய வரும். குறிப்பா உங்கள்கிட்ட நிறைவா கேட்க விரும்புறது, தமிழர்கள் நிறைய இருக்கக்கூடிய அல்லது வாக்களிக்கக்கூடிய ஒரு மாநிலமும் கூட, குறிப்பா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய மாநில முடிவுகள், தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் பார்த்தா மகாராஷ்டிராவா தான் இருக்கும். அந்த இது எப்படி இருக்கு? திரு தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவர்களா களத்தில் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் என்னவா இருக்கு? அல்லது சிக்னிபிகண்டா இருக்கா ஓட்டு தமிழர்களுடைய வாக்குகள்? ஆமா, கண்டிப்பான முறையில வந்து தாராவி மாதிரி பகுதியும் சரி, செம்பூர், முலுன், டொம்பியோலி, சாயன் கொலியோட இந்த மாதிரி தொகுதிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா தமிழர் ஓட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்காங்க. ஸோ அதுல வந்து தமிழ் ஓட்டு யாருக்கு ஒரு பக்கம் சாயதோ அவங்க அந்த கேண்டிடேட் வந்து எப்பவுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டியில உள்ள நீங்க பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டிக்குள்ள நீங்க கேண்டிடேட் பாத்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் வந்து ஏற்கனவே 2 வாட்டி எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அதுக்கு முன்ன வந்து அவங்க வந்து மும்பைல வந்து கவுன்சிலராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுல பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்கிற சிச்சுவேஷன், அதாவது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்கள வந்து ஓரளவு பாக்குற ஆட்கள் வந்து அவங்களுக்கே தெரியும் அவங்க எப்படி அந்த வேலை பாக்குறாங்க. ஆனா அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எதிர்ப்பு கேண்டிடேட், அதாவது காங்கிரஸ் கூட கேண்டிடேட்டும் வந்து வேட்பாளர் வந்து அவர் ஒரு தமிழன் தான், அவர் வந்து கணேஷ்குமார் யாதவ், காங்கிரஸ் கூட வேட்பாளர். ஸோ இந்த தொகுதி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 முக்கியமான கட்சி வந்து அவங்க 2 பேர் வந்து ஒரு பாரதிய ஜனதா, அதாவது ஒரு தமிழர், அதாவது சாயன் கொலியோட பகுதி வந்து தமிழன் கேண்டிடேட், தமிழன் கான்ஸ்டிட்யூன்சி மாதிரி மாறி இருக்கு. ஓகே, நன்றி ஜவஹர். களத்துல இருந்து மும்பையில இருந்து மகாராஷ்டிராவில இருந்து நேரடியாக அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய நாளில் அடுத்தடுத்து வரக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்க்கு உங்களோட இணையம். அபிநயா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமா மேஜிக் வால் பிரசன்டேஷன் நெட்வொர்க் 18 மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு மாநிலத்திலையும் முழுமையா பகுப்பாய்வு செய்வது, களத்தை வெவ்வேறு விதமாக எப்படியெல்லாம் வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றோம். இந்த தேர்தலை எப்படி பார்க்கலாம்? மேஜிக் வால் என்ன சொல்லுது? கடந்த தேர்தல் 2019 தேர்தல்ல இந்த நிலவரம் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியும். 2019 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும். இப்போ இந்த தேர்தல்ல
பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய சிவசேனாவும் சரி தேசியவாத காங்கிரஸும் சரி இரண்டு பிரிவுகளாக பிரிந்து பாஜக கூட்டணியில ஒரு பிரிவு இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணியில ஒரு பிரிவு இருக்காங்க. அதற்கு முன்னாடி பாஜக கூட சிவசேனா பிரிவுக்கு முன்பு கூட்டணியாக இருந்த போது சந்தித்த தேர்தல் 2019. அப்போ அவர்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து 162 இடங்களாக இருந்திருக்கு. வாக்கு சதவீதம் 42.96% இருந்திருக்கு. காங்கிரஸ் கூட்டணி அதுவும் பிளவு ஏற்படுவதற்கு முன்பாக தேசியவாத காங்கிரஸாக சரத்பவார் தலைமையிலாக ஒரே கட்சியாக இருந்த போது காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த போது 105 இடங்கள்ல அவங்களோட வெற்றி இருந்திருக்கு. 35.38% வாக்கு சதவீதமாக இருந்தது. சுயேட்சைகள் என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் 18 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. சுயேட்சைகள்ல தான் இந்த முறையும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட் கிடைக்காத ரெண்டு தரப்புல இருந்து சுயேட்சைகளா இருக்கிறாங்க. பிஜேபியில இருந்து சுயேட்சைகள் நிறைய போட்டிடுறாங்க, காங்கிரஸ் அதே போல மற்ற கட்சிகள்லயும் இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அடிப்படையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 கட்சிகள் கிட்டத்தட்ட இடம் கிடைக்காத எல்லாருமே தங்களுடைய இருப்பை நிரூபிப்பதற்காக களத்தில் இறங்கக்கூடியன்னு பார்க்கிறோம். அடிப்படையில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 145 இடங்களை பெறக்கூடிய ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதுதான் இருக்கக்கூடியது 288 இடங்களுக்கான தேர்தலில். அதுல இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 கூட்டணி 6 கட்சி அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய சூழல். அதுல ரொம்ப முக்கியமா எந்தெந்த கட்சிகளுக்கு எங்கே இருக்கு 75 இடங்கள்ல பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகள். இப்ப அதுல காங்கிரஸ் எவ்வளவு வெற்றி பெறுகிறது அல்லது பிஜேபி எப்படி வெற்றி பெறுகிறதுங்கிறத பொறுத்து தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படிங்கிறது இருக்க முடியும். பிஜேபி தான் அதிகமா போட்டியிடக்கூடிய கட்சியும் கூட. களத்துல வந்து அதிகமான எண்ணிக்கையில போட்டியிடக்கூடிய கட்சி. 145 இடங்கள்ல பாஜக போட்டியிடுறாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த 75 இடங்கள்ல பாஜக vs காங்கிரஸ் அப்படின்ற அந்த போட்டி நிலவுது. 2019ல 43 இடங்கள்ல பாஜக கூட்டணியோட வெற்றி இருந்திருக்கு, காங்கிரஸ் கூட்டணியோட வெற்றி 27 இருக்கு. இது பிரிவுக்கு முன்னாடி. அந்த பிரிவோட தாக்கம் இதுல என்னவா இருக்கும் அப்படின்றது முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம பார்க்கிறோம். ஹரியானாவை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி மற்ற தேசிய அளவில் நடந்த தேர்தலில் கூட நேரடி மோதல்கள்ல பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ்ல யார் வெற்றி பெறுகிறார்களோ அல்லது யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குங்கிற பொறுத்து இந்த தேர்தலையும் காங்கிரஸ் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான அம்சம். ஹரியானால காங்கிரசினுடைய அதிருப்தி வேட்பாளர்கள் நிறைய களத்தில் இருந்தாங்க. அது வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்த முறையும் அதிருப்தி வேட்பாளர்கள் அங்கங்கே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நேரடியான போட்டியா இருக்கக்கூடிய 75 தொகுதிகள் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்தது நம்ம ஜார்க்கண்ட் கூட பார்த்தரலாம். ஜார்க்கண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு மாநிலம். 81 இடங்களுக்கான சட்டமன்ற இடங்களுக்கான அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்துல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதையும் ஜார்க்கண்ட்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எட்ஜ் கிடைத்திருக்குது. வெற்றி பெற்ற ஒரு இடமாக இருக்கிறதுனால அங்கே பிஜேபி வந்து ஒரு நம்பிக்கையோட களமிறக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப அந்த தேர்தல் முடிவு என்னவாக இருக்குங்கிறதும் பார்க்கலாம். ஜார்க்கண்டை பொறுத்தவரை 81 இடங்கள். எஸ் அப்படின்னா இப்போ ஜார்க்கண்ட்ல 2019 தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது ஜேஎம்எம் அப்படின்னு தான் நம்ம பிரதானமா சொல்ல முடியும். இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜேஎம்எம்மும் பிஜேபி வர்சஸ் என்ற அந்த ஒரு போட்டி தான் இருந்திருக்கு. காங்கிரஸ்க்கான ஒரு இடம் ஜார்க்கண்ட்ல இல்லாம தான் இருந்திருக்கு. 10 இடங்கள தான் இப்ப கண்டெஸ்ட் பண்றோம். எனவே இந்த கூட்டணியாக அவங்க இறங்குறது அப்படிங்கிறது அப்போ ஜேஎம்எம் தான். அதுல ஜார்க்கண்ட் தலைமையிலான ஒரு கூட்டணியா தான் அதை பார்க்க முடியும். இப்போ 2019ல 47 இடங்கள்ல அவர்களோட வெற்றி இருந்திருக்கு. பாஜக 25 இடங்கள்ல, மற்றவர்கள் 4, ஜேவிஎம் 3, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆல் இந்தியா ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவர்களோட வெற்றி வந்து 2 தொகுதிகளில் இருந்திருக்கு அப்படின்றது 2019 விஷயமா இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் என்னென்ன விஷயங்கள் இப்போ ஹேமந்த் சோரனுடைய கைது என்பது அவருக்கு சாதகமா இருந்திருக்குமா அல்லது சென்ட்ரல் ஏஜென்சிஸை பயன்படுத்துறாங்க அப்படின்ற அவர்களோட பிரச்சாரம் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்றது தான் முடிவுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமா ட்ரைபல் ஸ்டேட் அப்படின்றதும் இதுல என்னவா இருக்கு, அவர்கள் யாருக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றதும் ஜார்க்கண்ட்ல முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. எஸ் ஓகே. வாக்கு எண்ணிக்கை தொடங்க